ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்இ சாப்டர் நம்பர் 2 பாலினாமியல்ஸில் எக்ஸசைஸ் 2. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 1 வந்து நம்ம போன கிளாஸ் சால்வ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே. அதோட நோட்ஸ் எல்லாமே வந்து போன வீடியோஸில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபைனல் எக்ஸசைஸ் இதே வந்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸில் இந்த லெசனில் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between zeros and coefficient. Okay, so we have to find the zeros of the quadratic polynomial. Zeros la enna அப்படிங்க quadratic polynomial என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம எங்க பார்த்திருக்கோம்? part 1 part 2 அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் போட்டிருக்கோம். அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸை பார்த்தா மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கலன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் அது புரியும். ஓகே, அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு வெரிஃபை த ரிலேஷன் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, த கிவன் கொஸ்டின் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஓகே, இதுதான் இப்போ கொஸ்டின். ஸோ இப்போ சொல்யூஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போறோம்னா, இந்த மிடில் டேர்மான இந்த மைனஸ் 2x இருக்குல்ல, இந்த மைனஸ் 2x we are going to split it into 2. ரெண்டா பிரிக்க போறோம். ஓகே, ஸோ அப்படி ரெண்டா பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, we have a rule. நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we have to arrange the question in order. ப்ராப்பர் ஜெனரல் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்ணணும். நம்ம ஜெனரல் ஃபார்ம் வீடியோ பார்த்துருக்கோம்ல, டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் டிகிரியில அசைன் பண்ணணும். ஸோ டிகிரி 2 பவர் 1 அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 1. ஸோ அப்போ த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் 1 into minus 8. 1 into minus 8 என்னது? minus 8. ஓகே, நம்ம ஸ்பிளிட் பண்ண போற இந்த சிங்கிள் டேர்மை ரெண்டு டேர்மா ஸ்பிளிட் பண்ண போறோம். அந்த ரெண்டு டேர்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் பண்ணா என்ன வரணும்? 1 into minus 8. ஓகே, மைனஸோட சேர்த்து எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரணும்? minus 8 வரணும். அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் வரணும். ஓகே, which is and இந்த மைனஸ் 2 இருக்குல்ல, திருப்பி ஒரு தடவை சொல்றேன், மைனஸ் 2 சம் அந்த ரெண்டு டேர்மா நம்ம பிரிக்க போற வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இந்த மிடில் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கணும், which is minus 2. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கணும். ப்ராடக்ட் பண்ணா minus 8 வரணும், சம் பண்ணா என்ன வரணும்? minus 2 வரணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ப்ராடக்டை பார்க்கணும். ப்ராடக்ட் என்னது? 8. 8 எப்படிலாம் எழுதலாம்? 8 1s எழுதலாமா? ஸோ ரெண்டு நம்பர் 8 1s. இப்போ ரெண்டத்தையும் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணுங்க, என்ன வரும்? ஆட் பண்ணா 9 வரும், சப்ராக்ட் பண்ணா 7 வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும்? சம்மு வந்து minus 2 வரணும். ஓகே, ஸோ அப்போ இது பாசிபிள் இல்லை. அடுத்து எப்படி எழுதலாம்? 8 4 2s. ஓகே, 4 2s என்ன வந்தது? 8. சைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைன் நம்ம கடைசியாக பார்த்தோம். ஓகே, 4 2s 8. ரெண்டத்தையும் டிஃபரன்ஸ் பண்ணுங்க, என்ன வருது? minus 2 வருதா? சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு சம் எதுல இருக்கு? மைனஸ். ப்ராடக்ட்டும் மைனஸ். ஓகே, ஸோ ப்ராடக்ட் பண்றப்ப இந்த ரெண்டு நம்பர்ல இப்போ நம்ம வந்து கரெக்டா அசியூம் பண்ணிட்டோம் 4 and 2 ஆர் தி 2 நம்பர்ஸ். ஏன்னா அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது? மல்டிப்ளை பண்ண 8 வருது, இது ரெண்டு சப்ராக்ட் பண்ண என்ன வந்து 2 வருது. ஸோ அப்போ ரெண்டு நம்பர் என்னது? 4 and 2. இப்போ சைன் தான் பார்க்கணும். இப்போ கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், சைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர், அடுத்து சைன். இப்போ ப்ராடக்ட் பண்ணா மைனஸ் வரணும். ப்ராடக்ட் பண்ணா மைனஸ் வரணும்னா ரெண்டு நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் என்னது? நெகட்டிவா இருக்கணும். ரெண்டு நம்பருமே நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ப்ராடக்டா போயிடும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் நெகட்டிவா இருக்கணும். அது எந்த நம்பர் அப்படின்னா நம்ம இப்போ சம்மை பார்க்கணும். சம்மில் minus 2 இருக்கு. ஓகே, அப்போ minus 2 இருக்குன்னா சம்மில் எப்போ மைனஸ் சிம்பிள் வரும்? பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா என்னது? இதுக்கு நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். ஓகே, ஸோ அப்போ கிரேட்டர் நம்பர் should gain the மைனஸ். ஸோ இப்போ நம்ம இதை பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்க என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஓகே, இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம்? எக்ஸ் ஸ்கொயர்
இந்த மைனஸ் 2 தான் என்ன பண்ணிட்டோம், -4 2ன்னு பிரிக்கிறோம். ஓகே, -4x இந்த 2xங்கிற இந்த டேர்ம் தான் என்ன பண்றோம், எக்ஸ் டேர்ம் தான் பிரிக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸையும் சேர்த்துக்கணும். பிளஸ் 2x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஓகே, ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ல போறோம். அடுத்து நான் ஒரு ஈஸி மெத்தட் அடுத்த சம்மன் சொல்லி தரேன். ஸோ அந்த சம்மன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல எது காமனா இருக்கு, எக்ஸ் காமனா இருக்கு. ஸோ அப்போ எக்ஸை நான் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அதுல இருந்து ஒரு எக்ஸ் போயிருச்சுன்னா பாக்கி என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 4xல இருந்து எக்ஸ் போயிருச்சுன்னா இங்க என்ன இருக்கும், 4 இருக்கும். ஓகே, பிளஸ் இங்க இந்த அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்ல எது காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு. 2 வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, மேல இருக்கு வரும். 2xல இருந்து 2 போயிருச்சுன்னா என்னது, எக்ஸ் மைனஸ் 8. அப்ப என்னது, 2 போயிருச்சுன்னா மைனஸ் 4. ஓகே, ஈக்குவல் டு 0. ஓகே, இப்ப அடுத்து இந்த டேர்ம் இதுல என்ன காமனா இருக்கு, எக்ஸ் மைனஸ் 4 இஸ் காமன். ஓகே, எக்ஸ் மைனஸ் 4 காமன். அப்ப பாக்கி என்ன இருக்கு உள்ள, எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணி 0 வருதுன்னா இது ரெண்டுல கம்பல்சரி ஏதாச்சும் ஒன்று என்னவா இருக்கணும், ஒன்று இது 0வா இருக்கணும், இல்லை இது 0வா இருக்கணும். எனி ஒன் ஆஃப் தோஸ் போத், அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று என்னவா இருக்கணும், கம்பல்சரி 0வா இருக்கணும். ஸோ அப்ப எக்ஸ் மைனஸ் 4 0வா இருந்துச்சுன்னா, எக்ஸ் மைனஸ் 4 0வா இருந்துச்சுன்னா எக்ஸ் வேல்யூ என்னது, 4. ஓகே, எக்ஸ் வேல்யூ 4. அடுத்து எக்ஸ் பிளஸ் 2 0வா இருந்துச்சுன்னா எக்ஸ் வேல்யூ என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், குவாட்ராட்டிக் பாலினாமியல்னால ரூட்ஸ் எத்தனை வரும், 2 வரும்னு சொல்லியிருப்போம். ரூட்ஸை நம்ம எதில் டினோட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம், ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 2. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஜீரோஸ். இப்போதைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், therefore the zeros ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். therefore the zeros of the quadratic polynomial or polynomial, the polynomial கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கு, குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்கு. அப்போ நம்மளும் குவாட்ராட்டிக் சேர்த்துக்க வேண்டியது. zeros of the quadratic polynomial x square minus 2x minus 8 is என்னது, zeros என்ன வந்திருக்கு, 4 and minus 2. ஓகே, ஸோ இப்போ ஜீரோஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை த ரிலேஷன் பிட்வீன், கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கல்ல, வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அப்போ அதுதான் பார்க்க போறோம். அடுத்து ஒன் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன் எப்படி போடுறது, ஃபர்ஸ்ட் ஒன் பை கால்குலேஷன். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஸ்டாஃப்ஸு ஏகப்பட்ட மெத்தட் சொல்லுவாங்க, எதில் போட்டாலும் கரெக்ட் தான். ஓகே, பை கால்குலேஷன். பை கால்குலேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல ஜீரோஸ், நம்மளுக்கு ஜீரோஸ் கிடைச்சிருக்கு, ஆல்ஃபாவும் பீட்டாவும் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். we are going to do calculation using that. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ஃபா என்னது 4, பீட்டா வந்து -2. அப்போ என்ன வரும், 4 minus 2 என்ன வரும், 2. ஓகே, அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இது ரெண்டும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ அப்போ 4 into -2 என்ன தம்பி வரும், 4 into -2 -8. ஓகே, ஸோ அப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ பை ஃபார்முலா அதை என்ன எடுத்துக்கிறோம், 2ன்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலாவை 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தா மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஏன் இதெல்லாம் போகிறோம், ஏன் சம்மு கண்டுபிடிக்கிறோம், ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம், அப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலா படி ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன தம்பி, ஃபார்முலா படி ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் கிவன் பை -b/a அண்ட் ப்ராடக்ட் என்னன்னு கொடுத்துருக்கோம், c/a. இதானே ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல வாட் இஸ் b, இது a ஈக்குவல் டு என்னது 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்.
b என்னது -2 சைனோட தான் சேர்த்து எடுக்கணும். ஓகே, சைனோட சேர்த்து எடுக்கணும். அண்ட் c என்னது -8. எல்லாமே சொல்லியிருக்கோம். இது a, இது b, இது c. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது என்னது 1, அதுதான் a. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது b, அண்ட் கான்ஸ்டன்ட் இஸ் c. ஓகே, ஸோ அப்போ இங்க ஃபார்முலால இருக்கிற மைனஸ் போட்டுக்கணும். அண்ட் b ஓட வேல்யூ என்னது -2. ஓகே, ஃபார்முலால இருக்கிற மைனஸ் அண்ட் b ஓட வேல்யூ -2 டிவைட் பை a வேல்யூ 1. ஓகே, அப்போ மைனஸ் ஆஃப் -2 என்னது 2/1 which is equal to 2 தான் ஆன்சர், which is equal to 2. நெக்ஸ்ட் ஒன் ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டாங்கிறது என்ன c/a. c வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு கொஸ்டின்ல -8. ஓகே, c வேல்யூ இஸ் given as -8 and a வேல்யூ என்னது 1 தான். ஸோ அப்போ இது -8. இப்போ பாருங்க, பை கால்குலேஷன்ல போட்ட சம் ஆஃப் ஜீரோவும் பை ஃபார்முலால போட்ட சம் ஆஃப் ஜீரோ என்னது ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி கால்குலேஷன்ல போட்ட ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் ஃபார்முலால போட்ட ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ கால்குலேஷன் படி நம்ம கண்டுபிடிச்ச ஜீரோஸை வச்சு கால்குலேட் பண்ண ஆன்சரும் ஃபார்முலா வச்சு வந்த ஆன்சர் ரெண்டு எப்படி இருக்கு ஈக்குவல். therefore 1 equal to 2. hence verified. இப்போதான் என்ன பண்ணிருக்கோம், hence we have verified that zeros and coefficient ஜீரோக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போதான் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த கொஸ்டின்ல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் மீட் இன் தி another video. Until then, thank you.